தாபா ஸ்டைல் வெண்டைக்காய் கிரேவி எப்படி செய்யலன்னா இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தியோட தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். அதை விட சூடான சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அதை விட கலக்கலா இருக்கும். இது இப்ப நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். அதற்கு முதல்ல ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய், பிஞ்சு வெண்டைக்காயா எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா கழுவிட்டு மேலேயும் கீழே மட்டும் கட் பண்ணிட்டு எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஒரே மாதிரி சைஸ்ல கட் பண்ணி எடுத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம வதக்கி விட ஆரம்பிச்சிடலாம். வெண்டைக்காய் வதங்கி வர ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் குழகுழப்பு தன்மையை கொடுக்கும். அந்த மாதிரி குழகுழப்பு தன்மை வராம இருக்கிறதுக்காக இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்ப அந்த குழகுழப்பு தன்மை போயிட்டு வெண்டைக்காய் ஒரு 5 நிமிஷத்துல நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி வதங்கி வரும். இப்போ இதை அப்படியே எடுத்துட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சுக்கலாம். அடுத்ததா இதே பேன்ல 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக இருந்தால் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ரெசிபி. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்குங்க. இப்போ சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் சிவந்து வந்த பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குங்க. இப்போ அதனுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததான் இப்போ ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் தனியா பொடி அதாவது கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதனுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் நல்லா பழுத்ததாக எடுத்துருக்கேன். பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அந்த தக்காளி கொஞ்சம் சட்டுன்னு வதங்கி வர்றதுக்காக இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. அந்த சின்ன சின்னதாக இருக்கிறதெல்லாம் நல்லா உடச்சி விட்டு கொஞ்சம் இந்த மாதிரி கிரேவி பார்த்து கொண்டு வந்துங்க. அடுத்ததாக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். தயிர் ரொம்ப புளிச்ச தயிராக இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான தயிராக இருந்தால் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ அந்த தயிரில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன கட்டித்தன்மை போகிறதுக்காக ஸ்பூனை பயன்படுத்தி நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ அதையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடுத்ததான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கூடவே இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு இதை இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துல நல்லா கொதிச்சு வரும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ இதுல நம்ம வதக்கி வச்சிருக்க அந்த வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். கம்ப்ளீட்டா ஸ்டவ் சிம்ல வச்சுக்கோங்க. அப்போதான் அந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ பாருங்க, 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய்லாம் அழகா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. நல்ல உங்களுக்கு ஒரு அருமையான கலர்ஃபுல்லான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப அட்டகாசமா இருக்கும். முக்கியமாக சூடான சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை மேலே தூவிக்கிங்க. அவ்வளோதான். எப்பவுமே நம்ம வெண்டைக்காவை பயன்படுத்தி சாம்பார் இல்லைன்னா காரக்குழம்பு, புளிக்குழம்பு இல்லைன்னா பொரியல் இந்த மாதிரி ஏதாவது செய்வோம். இப்படி கொஞ்சம் வித்தியாசமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்ட் ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லே பிரஸ் பண்ணீங்க. தேங்க்யூ.